ஹாய் கைஸ். ஸோ மணி எத்தனைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னா நம்ம பசங்களாம் வந்து கூப்பிட்டேன். ஸோ அவனுக்கு பக்கத்து ஊரில் தான் ட்ரெயின்லேருந்து வந்திருப்பாங்க. டைம் வேறு ஆச்சு. திட்டுன்னு போக போகிறாங்க. புஷ்பா படத்துக்கு டிக்கெட் போட்டுருந்தேன் கைஸ், அதான் கூப்பிட்டேன். இப்போ 9 மணி தான். ஸோ 9 மணிக்கு ட்ரெயின் வந்துடுமா? ஸோ 9:30க்கு தான் படம். வாங்க போய் கூப்பிட்றனாலும் டக்குன்னு போய் கூப்பிடணும். இல்லைன்னா அவனுங்க கத்திடுவானுங்க, திட்டுவானுங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்தாட்டு ஏதோ திட்டுவாங்க. எனக்கு ஏண்டா இந்த கம்பி எடுத்த அப்படின்னு ஓரமாக தான் வைங்களேடா, எனக்கே தடுக்கிற மாதிரியே வச்சுருக்கானுங்க. சரி, நம்மளுக்குன்னே வைக்கலை. ஸோ அதை வந்து நம்மளே போய் முட்டிட்டோம் ஸ்பீடாக போகிறேன்னு பேரில். வாங்க சரி வாங்க நம்ம டக்குன்னு போவோம். ஸோ நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலனா, ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம். ஸோ அதனால் வீடியோஸ்லாம் கொஞ்சம் இதுவாக தான் வரும். சரி வாங்க நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம், அதாவது கேம்குள்ளே போகலாம். ஓகே கைஸ். ஏண்டா திட்டிடாதீங்களா. கோபாலும் அப்புறம் அவன் பேர் என்ன, சரி எவனோர்த்தவன் சும்மா கூப்பிட்டு விட்டேன் கைஸ், பேர்லாம் மறந்துடும். அப்படி தான். எங்கே காணோம்? பிளாக் ஸ்பைடர்மேன். உங்களுக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் எங்களை விட்டுரு. எனக்கு தேவை நீங்கள் இல்லை, என்னோட பரம்பரை எழுதி மொட்டை மாமா தான். அவன் தான் எனக்கு தேவை. உனக்கு என்ன வேணும்? அவன் தானே வேணும். அதுக்கு எதுக்கு எங்களை பிடிச்ச? ஏன்னா நீங்கள் தானே வந்து இங்கே இருக்கீங்க, அவனோட ஃப்ரெண்டு தானே. ஸோ அப்போ தானே அவன் வந்து மாட்டுவான். அதுக்கே என்ன பிடிச்சிருக்க பிளாக் ஸ்பைடர்மேனு? உங்களெல்லாம் சாவடிச்சிடணும். சும்மா என்ன எதுக்கு என்ன பிடிச்சி சொன்னேன்? மொட்டை மாமா இங்கே தான் இருக்கியா? அட்ரா ஒன்று இப்போ. ஐயோ ஓடு இவன் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு. ஓடு. கேப்டன் அமெரிக்கா அங்கே பிளாக் ஸ்பைடர்மேன் வந்து இருக்கான். அவன் நம்ம எப்படியாச்சும் வந்து சாவடிச்சு ஆகணும். இப்போ என்கிட்ட என்னோட ஷீல்டும் இல்லைடா. அவன் சாவடிக்குது சும்மா நினச்சிட்டியா? என்கிட்ட இப்போ ஷீல்டும் இல்லை, அப்புறம் அவெஞ்சர்ஸும் இப்போ இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவெஞ்சர் சிம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருக்கோம், அதை போய் எடுத்துரு. ஓகே கேப், நம்ம போய் எடுத்துடலாம். நான் சர்ன்னு போயிட்டாரு. ஓகே, இங்கே தான் இருக்குது அது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ எடுக்கணும். ஸோ இங்கே தான் இருக்குன்னு இது கிடச்சிருக்கு. வாங்க இப்போ நான் வந்து அங்கே போய் அதை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஸோ இங்கே தான் இருக்குது, எடுத்துடலாமா? நம்ம வந்தாச்சு இங்கே. ஓகே கைஸ், இப்போ எடுத்தாச்சு. ஓகே வாங்க நம்ம குதியை போட்டுருவோம். நம்மளோட பாடிலாம் மெட்டல் பாடி, அதனால் ஒன்றும் ஆகாது. இப்படி ஒன்றும் ஆகலையா? ரத்தம் மட்டும் லைட்டாக வரும். அது ரத்தம் இல்லை, ஏன்னா மெட்டல் பாடியில். ஸோ தக்காளி சட்னி சும்மா அப்பிட்டு வந்தா அப்போ தானே நீங்கள் உண்மையாலுமே வந்து ரத்தம் வந்துடும்டா, இவன் நல்லா ஸ்ட்ராங்குன்னு நம்புவீங்களே. சில பேரும் நம்புவாங்க, அவெஞ்சர்ஸும் நம்புவாங்க. அதுக்கு தான். ஓகே வாங்க நம்ம போயிடுவோம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே தானே இருந்தால் போய் அங்கே வந்து போட்டுருவோம் கைஸ். ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துப்பாங்க. ஓடு டக்குன்னு வேறு போகணும். எனக்கு வேறு வழியில் அவ்வளோக்கா தெரியாது கைஸ். ஆனால் இந்த மேப்பெல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சிருக்கியான். ஆனால் என்ன பண்ணுது, சில ரேம்பில் பார்த்தா தான் நமக்கு வழி கரெக்டாகுது. ஏன்னா ரோடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே வாங்க, இந்த சைடு தான் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த சைடு பிளாக் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளே வழியை உருவாக்குவோம். இப்போ கூட நான் இங்கே வரும்போது இந்த வழியில் தான் வந்தேன். வாங்க நம்ம டக்குன்னு போவோம். சரி அப்புறம் ஏதாச்சும் நம்ம வெளியே போகும்போது ஆச்சு நேர் ரூட்டில் போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல வழியிலே சரின்னு இப்படி வந்தேன். கார் ஷோரூம். ஏண்டா கைஸ், இதோட நான் 2வது தடவை முட்டுறேன் கைஸ். எவ்வளோ தடவை நானும் முட்டுறேன். ஏண்டா முட்டியே எலும்பெல்லாம் உடைக்கலான்னு பார்க்குறீங்களாடா? நான் தான் மெட்டல் பாடியே. முட்டியே மெட்டலை இது உடைக்கலான்னு பார்க்குறீங்களாடா? சரி வாங்க நம்ம டக்குன்னு போய் போடுவோம். நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். வீட்டுக்கு நம்ம பழைய வீட்டுக்கிட்ட தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, வாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடியே, நம்மளோட இப்போ புது வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம். வாங்க. ஸோ ட்ரெயினும் அப்புறம் ஒரு வில்லேஜ்லாம் வந்து இருக்கும், குட்டி குட்டி வீடெலாம். ஸோ வில்லேஜ்னே சொல்லலாம், சிட்டிக்குள்ளே ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி. ஓகே வாங்க. ஓகே கைஸ், இப்போ ரயில்வே இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேயே நம்ம வந்து பிரேக்கை போட்டு இங்கேயே அவெஞ்சர் சிம்பிளை தூக்கி போட்டுற வேண்டிதான். எல்லாம் வந்துடுவாங்க. அவெஞ்சர் சிம்பிளே தூக்கி போடுறா.
ஓகே கைஸ், தூக்கி போட்டாச்சு. என்னடா அது அவெஞ்சர்ஸ் வந்த மாதிரியே இருக்கு. யாருண்டா அந்த சிம்பிளை கூட்டிட்டு போகுது? ஆமாண்டா, அவெஞ்சர்ஸ் தான்டா. பிரதர்ஸ் வாங்க, ஹல்க் அண்ட் கேப் வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் அயன்மேன், தோர் வாங்க. இப்போ நம்ம இவனை முடிச்சு விட்டுலாம். போச்சே யாருக்கிட்ட போடா அங்கிட்டு.